பாமகவிலிருந்து பாமக கௌரவ தலைவர் ஜி.கே.மணி நீக்கப்படுவதாக அன்புமணி தரப்பு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் சமயமணிவண்ணன். சமயமணிவண்ணன், விரிவான தகவல் என்ன? வணக்கம். பாமக கௌரவ தலைவரும் பென்னாகரம் சட்டமன்ற உறுப்பினருமான ஜி.கே.மணி அவர்களை பாமகவிலிருந்து நீக்கப்படுவதாக ஜி.கே.மணி அவர்கள் பாமகவிலிருந்து நீக்கப்படுவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சார்பாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. குறிப்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையேயான அதிகார மோதல் என்பது ஒரு வருடங்களை கடந்து தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்த அதிகார மோதல் தொடங்கியதிலிருந்தே பாமக கௌரவ தலைவரான ஜி.கே.மணி அவர்கள் தொடர்ந்து பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அவர் சார்பாக அனைத்து விவகாரங்களையும் கையாண்டு வந்திருந்தார். இதனைத் தொடர்ந்து அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தரப்பிலிருந்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து அவரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும். ஜி.கே.மணி அவர்கள் கட்சி விரோத நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களையும் தொடர்ந்து கூறி வருகிறார் என்கிற காரணத்தினால் அவரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும், பாமகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்கிற பல்வேறு கோரிக்கைகளையும் பாமக தொண்டர்கள் சார்பாக அன்புமணி ராமதாஸ் தரப்பிடம் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வந்தது. இதன் தொடர்ச்சியாக கடந்த 18ஆம் தேதி பாமக கௌரவ தலைவர் ஜி.கே.மணி அவர்களுக்கு இது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்கிற விளக்கம் அளிக்க வேண்டும் என பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு சார்பாக அவர் அறிவிப்பானது அறிக்கை மூலமாக அவருக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட இன்று வரைக்கும் அவருக்கு நேற்று வரை கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் அவர் அன்புமணி தரப்பு ஒழுங்கு நடவடிக்கை குழு அளித்திருந்த அந்த கால அவகாசம் இன்றோடு முடிவடைய நிலையில் இதுவரைக்கும் ஜி.கே.மணி தரப்பிலிருந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீதான விமர்சனங்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீதான அவர்களுக்கு எதிரான செயல்பாடுகள் குறித்து எந்தவித விளக்கமும் ஜி.கே.மணி தரப்பிலிருந்து இதுவரைக்கும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் எந்தவித விளக்கமும் அளிக்கப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து கட்சி பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழுவானது விவாதித்து பாமக கௌரவ தலைவரும் பென்னாகரம் சட்டமன்ற உறுப்பினருமான ஜி.கே.மணி அவர்களை கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்படுவதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பாமக தொண்டர்களும் பாமக நிர்வாகிகளும் ஜி.கே.மணி அவர்களிடம் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம், எந்தவித இணைப்பும் அவரிடம் வேண்டாம் என்கிற ஒரு கோரிக்கையும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து பாமக நிறுவனரும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையேயான மோதல் போக்கானது தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய நிலையில பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரக்கூடிய ஜி.கே.மணி அவர்களை கட்சியிலிருந்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நீக்கம் செய்திருப்பது என்பது அரசியல் வட்டாரத்திலும் சரி பாமக தரப்பிலும் சரி அவர் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.